முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் எச்சரித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை இல்லை என உண்ணாவிரத போராட்ட அறிவிப்பு வெளியிட்ட பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், முல்லை பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசு ஒத்துழைக்க அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசிடம் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரியாறு அணையை பலப்படுத்த கேரள அரசுக்கு உத்தரவிடுமாறு ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியதாக கூறிய துரைமுருகன், பேபி அணை அருகே உள்ள மரங்களை அகற்ற அனுமதி தருமாறு கேரள நீர்வளத்துறை அமைச்சருக்கு 2022 மார்ச் 3ஆம் தேதி கடிதம் எழுதியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பேபி அணையை பலப்படுத்திய பிறகு முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தலாம் என நீதிமன்றம் கூறியிருப்பதாகவும், தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் முல்லை பெரியாறு அணை பாசன விவசாயிகளின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே அண்டை மாநில நதிநீர் பிரச்சினையில் அரசியல் லாபம் கருதி வெற்று அறிக்கைகளையும் போராட்டங்களையும் அறிவிக்கும் அதிமுக மக்களை குழப்பும் முயற்சிகளை விடுத்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்றும் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.